விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறார். இந்த 2 தொகுதி அப்படிங்கிறத வந்து ஒரு சரியான முடிவா பார்க்கிறதா? இல்ல அவர் ஒரு தோல்வி பயத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறதா? நான் சந்திக்க போகிற முதல் தேர்தல்ல ஒரு தொகுதியில நின்றிருந்தாருன்னா அது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, தன்னை முகமாக நினைத்து இவரே சொன்ன மாதிரி 234 தொகுதியிலே உங்கள் விஜய்னு சொன்னார் இல்லையா, அந்த மீதமுள்ள 233 விஜய்க்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும். இவருடைய அந்த ஒற்றை தொகுதியில நின்றிருந்தாருன்னா தைரியமா நிக்கிறார் அண்ணன், நம்மளும் நிற்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே. மற்றபடி இது ஒன்றும் சட்டம் அனுமதிக்குது, பெரிய குற்றம் இல்லை. ஏன்னா இப்போ தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறவங்களே Facebookல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2 தொகுதிகள் நிக்கிறதுன்றது ஒரு தவறான முடிவா இருக்கு. இதை விஜய் மறுபரிசீலனை செய்யணும். யார் இதுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்லாம் அதுதான் சொன்னேன். ஆதரிக்கிறவங்க இருக்கலாம். பாக்குற பார்வை 2 விதமா இருக்கு. விஜய் நினைச்சாலும் தவிர்க்க முடியாது. அவருக்கு பிடிக்கலனாலும் விமர்சனம் வரதான் செய்யும். நிஜமாகவே அவருடைய நோக்கம் இல்ல 2 பேர்கிட்ட யாருன்னு 2லயும் ஜெயிக்கிறாங்க, 2ல ரிசைன் பண்ணணும்ல, எதுக்கு அந்த வேலை? ரைட், பார்ப்போம். அதுக்கப்புறம் அது மாதிரி விமர்சிக்கிறதுக்கு என்ன சில விஷயங்கள் இருக்கு. விஜயனுடைய பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்ல, அப்படிதான் விமர்சிப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போமே. அப்பயே அந்த பத்திரிகையாளர்கள் அவர் பார்க்க போறது இல்ல. ஏன்னா அவர் பெரிய ஒரு இடத்துல ஒரு உச்சாணி கம்பள போய் உட்கார்ந்துருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்திலேயாவது அதுக்கான பதில விஜய் சொல்றாரான்னு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன், அவரு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்படும், அதையும் அவர் எதிர்கொண்டுதான் ஆகணும்.